ஓம் சாந்தி 13/10/2020 சாக்காரம் முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, வீட்டிற்கான வழி காட்டுவதற்காக தந்தை வந்திருக்கிறார். நீங்கள் ஆத்ம அபிமானியாகி இருந்தால் இந்த வழி உங்களுக்கு எளிதாக தெரிய வரும். கேள்வி: சத்யுக தேவதைகள் மோகத்தை வென்றவர்கள் என்று கூறப்படுகிறார்கள் என்றால் சங்கமத்தில் அப்படிப்பட்ட எந்த ஞானம் கிடைத்தது? பதில்: சங்கமத்தில் தந்தை அமர கதையை கூறி அழிவற்ற ஆத்மாவின் ஞானத்தை கொடுத்திருந்தார். இது அழிவற்ற உருவாக்கப்பட்ட நாடகம். ஒவ்வொரு ஆத்மாவும் அதனுடைய நடிப்பை நடிக்கிறது. அது ஒரு சரீரத்தை விட்டு இன்னொன்றை எடுக்கிறது. இதில் அழுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை என்ற ஞானம் கிடைத்தது. இந்த ஞானத்தினால் சத்யுக தேவதைகள் மோகத்தை வென்றவர்கள் என்று கூறப்படுகிறார்கள். அங்கு மரணம் என்ற பெயரே கிடையாது. பழைய சரீரத்தை குஷியாக விடுத்து புதியதை எடுப்பார்கள். முரளியின் பாடல்: பார்வையற்றவர்களுக்கு வழி காட்டுங்கள் இறைவா. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நான் வழி காட்டுகிறேன். ஆனால் முதலில் உங்களை நீங்கள் ஆத்மா என்று உணர்ந்து அமருங்கள் என்று சொல்கிறார். ஆத்ம அபிமானியாகி அமருங்கள். அப்பொழுது உங்களுக்கு வழி மிகவும் சகஜமாக தெரிய வரும். பக்தி மார்க்கத்தில் அரைக்கல்பமாக கஷ்டப்பட்டீர்கள். எல்லையற்ற தந்தை ஒருவர்தான். அந்த தந்தை சொல்கிறார், நான் வழி காட்டுகிறேன் என்று. உலகத்தினருக்கு எந்த வழி காட்டுகிறார் என்று கூட தெரியாது. முக்தி, ஜீவன் முக்தி அல்லது கதி சத்கதிக்கான வழியை காட்டுகிறார். முக்தி என்று சாந்தி தாமத்திற்கு சொல்லப்படுகிறது. ஆத்மாவால் ஷரீரம் இல்லாமல் எதுவும் பேச முடியாது. கர்மேந்திரியங்கள் மூலம்தான் சப்தம் வருகிறது. அதாவது வாயிலிருந்து சத்தம் வருகிறது. வாய் இல்லை என்றால் சப்தம் எங்கிருந்து வரும்? ஆத்மாவிற்கு இந்த கர்மேந்திரியங்கள் கர்மம் செய்வதற்காக கிடைத்திருக்கிறது. ராவண ராஜ்யத்தில் நீங்கள் பாவ கர்மங்கள் செய்கிறீர்கள். இந்த விக்கர்மங்கள் அல்லது பாவ கர்மங்கள் தான் மோசமான கர்மங்கள் ஆகிவிடுகிறது. சத்யுகத்தில் ராவணன் இருப்பதில்லை. ஆகையால் கர்மம் அக்கர்மம் ஆகிவிடுகிறது. அங்கு 5 விகாரங்கள் இருக்காது. ஆகையால் அதற்கு சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. பாரதவாசிகள் சொர்க்கவாசிகளாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது நரகவாசிகள் என்றே சொல்லலாம். விகாரங்கள் என்ற விஷ நதியில் மூழ்கி எழுந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் ஒருவருக்கொருவர் துக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது எங்கு துக்கம் என்ற பெயரே இல்லையோ அங்கு அழைத்து செல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். பாரதம் எப்பொழுது சொர்க்கமாக இருந்ததோ அப்பொழுது துக்கத்தின் பெயரே இல்லை. சொர்க்கத்தில் இருந்து நரகத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது மீண்டும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். இது ஒரு விளையாட்டு. தந்தைதான் அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இதுதான் உண்மையிலும் உண்மையான சத் சங்கம். இங்கு நீங்கள் சத்தியமான தந்தையை நினைவு செய்கிறீர்கள். அவர்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான். எல்லைக்கு உட்பட்ட தந்தை இருந்த போதிலும், ஹே பகவானே, ஹே பரம்பிதா பரமாத்மாவே, எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள், எங்களுக்கு சுகம் சாந்தியின் ஆஸ்தி கொடுங்கள் என்று பகவானை கேட்கிறார்கள். அதை தந்தைதான் கொடுக்க முடியும். அதுவும் 21 பிறவிகளுக்காக. இதையெல்லாம் கணக்கிட வேண்டும். சத்யுகத்தில் எப்பொழுது இவர்களுடைய ராஜ்யம் இருந்ததோ அப்பொழுது மனிதர்கள் மிகவும் குறைவாக இருப்பார்கள். ஒரே தர்மம் இருந்தது, ஒரே ராஜ்யம் இருந்தது. ஆகையால் அதற்கு சொர்க்கம், சுகதாமம் என்று சொல்லப்படுகிறது. புதிய உலகத்திற்கு சத்தோ பிரதானம் என்றும் பழைய உலகத்திற்கு தமோ பிரதானம் என்றும் சொல்வார்கள். ஒவ்வொரு பொருளும் முதலில் சத்தோ பிரதானமாக இருக்கிறது. பிறகு சத்தோ ரஜோ தமோவில் வந்துவிடுகிறது. சிறிய குழந்தைகளை சத்தோ பிரதானம் என்று சொல்வார்கள். சிறிய குழந்தைகள் மகாத்மாவை விட உயர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மகாத்மாக்கள் ஜென்மம் எடுத்து வளர்ந்த பிறகு விகாரத்தின் அனுபவம் செய்து வீடு வாசலை துறந்துவிட்டு ஓடுகிறார்கள்.
ஆனால் சின்ன குழந்தைகளுக்கு விகாரங்களை பற்றியே தெரியாது. முற்றிலும் இன்னோசென்ட் ஆனவர்கள். ஆகையால் மகாத்மாவை விட உயர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். நாம் பூஜைக்குரிய தேவதைகளாக இருந்தோம், இப்பொழுது பூஜாரி ஆகியிருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும். ஒரு தந்தையிடம் இருந்துதான் ஆஸ்தி கிடைக்கிறது, மற்றபடி அநேக விதமான தெய்வீகளிடமிருந்து எந்த ஆஸ்தியும் கிடைப்பதில்லை. ஆஸ்தி ஒன்று நிராகார தந்தையிடமிருந்து கிடைக்கிறது, இன்னொன்று சாக்கார தந்தையிடமிருந்தும் கிடைக்கிறது. மற்றபடி பிரம்மாவிடமிருந்து உங்களுக்கு எந்த ஆஸ்தியும் கிடைக்காது. இன்றைய காலத்தின் குழந்தைகள் தந்தை இறந்த பிறகு தாயை என்னவென்றே கண்டுகொள்வதில்லை, அதாவது பார்த்து கொள்வதே இல்லை. சிலர் மாத்ரு ஸ்நேகியாக இருப்பார்கள், அதாவது தாயின் மீது அன்பு உடையவர்களாக இருப்பார்கள். சிலர் மாத்ரு துரோகியாக இருப்பார்கள், அதாவது தாய்க்கு துரோகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்றைய காலத்தில் மாத்ரு துரோகிகள்தான் அதிகமாக இருக்கிறார்கள். பாரதத்தில் சுகம் சாந்தி இருந்தது, இப்பொழுது இல்லை. ஆகையால் பக்தி செய்து வாசல் வாசலாக கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது சாந்தி தாமத்திற்கும் சுகதாமத்திற்கும் அழைத்து செல்லக்கூடிய தந்தை ஒருவர்தான் என்று உங்களுக்கு தெரியும். ஆகையால் பாபா, நாங்கள் உங்களை மட்டும் நினைவு செய்வோம், உங்களிடமிருந்து ஆஸ்தி அடைவோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அதற்கு பாபா சொல்கிறார், தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்துவிட வேண்டும். ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மா இங்கேயே தூய்மையாகிவிட வேண்டும். நினைக்கவில்லை என்றால் தண்டனை அடைய வேண்டியதாக இருக்கும், பதவியும் குறைந்துவிடும். ஆகையால் நினைவின் உழைப்பு செய்யுங்கள் என்று பாபா சொல்கிறார். அதாவது நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்யுங்கள். மற்ற சத்சங்கங்களில் இதுபோல் ஆன்மீக குழந்தைகளே என்று சொல்வதில்லை. இது ஆன்மீக ஞானம். இந்த ஆன்மீக ஞானம் ஆன்மீக தந்தையிடமிருந்து குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. ஆத்மா என்றால் நிராகாரமானது. சிவனும் நிராகாரமானவர். உங்களுடைய ஆத்மாவும் மிக சிறியது, ஒரு சிறு புள்ளியாக இருக்கிறது. அதை தெய்வீக பார்வை இல்லாமல் யாரும் பார்க்க முடியாது. திவ்ய திருஷ்டியின் வள்ளல் நான் தான் என்று பாபா சொல்கிறார். யாராவது அதிகமாக பக்தி செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நான் காட்சிகள் காட்டுகிறேன். அதனால் எந்த பலனும் இல்லை, மகிழ்ச்சி மட்டும் ஏற்படுகிறது. காட்சியையும் பார்க்கிறார்கள், பிறகு பாவமும் செய்து கொண்டே இருப்பார்கள். ஒன்றும் கிடைக்காது. படிப்பில்லாமல் எந்த நிலையையாவது அடைய முடியுமா என்ன? பாபா சொல்கிறார், நான் குழந்தைகளை இப்படிப்பட்ட தேவதைகளாக மாற்றுகிறேன், ஆனால் தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்தால்தான். இப்பொழுதெல்லாம் உலகத்தில் அதிகமாக அழுக்கு நிறைந்திருக்கிறது. அனைத்தையும் விட மிக மோசமான நோய் சினிமா. நல்ல குழந்தைகளும் சினிமாவுக்கு போகிறதுனால கெட்டு விடுகிறார்கள். ஆகையால் பிகேக்கு சினிமாவுக்கு போகக்கூடாது என்று தடை சொல்லப்பட்டிருக்கிறது. பிரம்மா பாபா அவருடைய பர்சனல் அனுபவம் சொல்றார். அந்த ஏஜ்ல அவர் கல்யாணம் வேணான்னு இருந்தார். அப்பா அம்மாவுக்கு எனக்கு கல்யாணம் செய்யாதீங்க அப்படின்னு இருந்தாரா. அதுக்கப்புறம் சொப்ன சுந்தரி அப்படின்ற ஒரு சினிமா படத்தை பார்த்தாரா. அதை பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னாரா, எனக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை, ஆனா நீங்க செய்து வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் எதுவும் சொல்ல மாட்டேன், உங்க விருப்பம் அப்படின்னு சொன்னாரா. அதனால சினிமா அப்படின்றது எல்லாருடைய எண்ணங்களையும் மாற்றக்கூடியது அப்படின்றது பாபா எப்பவுமே சொல்வார். சின்கி மா, பாவத்தின் தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. விகாரங்களை தூண்டக்கூடியது. உறுதியானவர்கள் என்றால் அங்கேயும் சென்று சேவை செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். இது எல்லைக்கு உட்பட்ட சினிமா, எல்லைக்கு அப்பாற்பட்ட சினிமாவும் இருக்கிறது என்று அவர்களுக்கு புரிய வையுங்க. அதாவது இந்த எல்லைக்கு உட்பட்ட சினிமாக்களுடைய கான்செப்ட் என்ன, கதை என்ன? ஹீரோ ஹீரோயின் இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, ஆடுவாங்க பாடுவாங்க எல்லாம் செய்வாங்க. அப்புறம் நடுவுல வில்லனுடைய என்ட்ரி வரும், தொந்தரவு கொடுப்பார், அதுக்கப்புறம் பிரிஞ்சிடுவாங்க, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வரும், அதுக்கப்புறம் ஒண்ணு சேருவாங்க. அதே மாதிரிதான் இந்த கான்செப்ட் அவங்க எங்கிருந்து எடுத்தாங்க? எல்லையற்ற சினிமாவில் இருந்து தானே என்று புரிய வைக்கணுன்றார் பாபா. அதாவது சத்தியுகத்துல தேவதைகள் தூய்மையாக இருந்தாங்க, விகாரங்கள் என்னவென்று தெரியாம நல்லா இருந்தாங்க, சுகம் சாந்தி செல்வம் எல்லாம் இருந்தது.
அதுக்கப்புறம் ராவணனுடைய என்ட்ரி, வில்லனுடைய என்ட்ரி. அதுக்கப்புறம் தேகாபிமானத்துல வந்தாங்க, எல்லாத்தையும் இழந்தாங்க, துக்கத்துல அசாந்தியில வந்தாங்க. பிறகு பாபா வரார், பிறகு இழந்ததை மீண்டும் அடைவாங்க, ராவணன் அழிந்து விடுவான். இதெல்லாம் தைரியம் இருந்தால் அங்க போய் நீங்க சொல்லலாம் அப்படின்றார். உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்து கொண்டிருக்கிறது. அமர கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அமர தந்தை உங்களை அமரபுரிக்கு எஜமானர்கள் ஆக்குவதற்காக அமர கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அங்கு ஒருபோதும் நீங்கள் மரணம் அடைவதில்லை. இங்கே காலனை பற்றி மனிதர்களுக்கு எவ்வளவு பயம் இருக்கிறது. அங்கே பயப்படுவதற்கான, அழுவதற்கான விஷயமே இருக்காது. மகிழ்ச்சியாக பழைய சரீரத்தை விட்டு புதியதை எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் இங்கே மனிதர்கள் எவ்வளவு அழுகிறார்கள். இது அழுகையின் உலகம். இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம். இதில் ஒவ்வொரு ஆத்மாவும் அதனதனுடைய நடிப்பை நடித்துக் கொண்டிருக்கிறது என்று பாபா சொல்கிறார். இங்கே அநேக வழிமுறைகள் இருக்கிறது. சந்தோஷி தேவிக்கும் பூஜை நடைபெறுகிறது. சந்தோஷி தேவி உண்மையில் சத்யுகத்தில்தான் இருக்க முடியும். இங்கு எப்படி இருக்க முடியும்? சத்யுகத்தில் தேவதைகள் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பார்கள். இங்கு ஏதாவது ஆசைகள் இருக்கத்தான் செய்கிறது. அங்கே எந்த ஆசையும் இருக்காது. தந்தை அனைவரையும் திருப்திப்படுத்தி விடுகிறார். நீங்கள் பதுமா பதம்பதி, அதாவது பல மடங்கு செல்வந்தர்களாக ஆகிவிடுகிறீர்கள். அங்கே இந்த பொருள் இல்லை என்றே இருக்காது கவலைப்படுவதற்கு. ஆகையால் அங்கே கவலையே இருப்பதில்லை. அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் நான் தான் என்று தந்தை கூறுகிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு குஷியோ குஷி கொடுக்கிறேன். இப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்ய வேண்டும் தானே? நினைவின் மூலம்தான் உங்களுடைய பாவங்கள் பஸ்மமாகும். மேலும் நீங்கள் சதோ பிரதானம் ஆகிவிடுவீர்கள். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்பொழுது நீங்கள் திருப்தியான தேவி தேவதைகளாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகையால் சதா தூய்மையாக இருப்பதற்கான விரதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தூய்மையான உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் தூய்மையற்றவர்கள் ஆகக்கூடாது. பாபா இந்த விரதத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் மனிதர்கள் பலவிதமான விரதங்களை உருவாக்கிவிட்டார்கள். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், முதல் பாயிண்ட். ஒரு தந்தையின் வழிப்படி நடந்து சதா திருப்தியாக இருந்து சந்தோஷி தேவி ஆக வேண்டும். இங்கு எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. தந்தையிடம் இருந்து அனைத்து பிராப்திகளையும் அடைந்து பல மடங்கு செல்வந்தர்களாக ஆக வேண்டும். 2வது பாயிண்ட். அனைத்தையும் விட அசுத்தமானவர்களாக ஆக்கக்கூடியது சினிமா. சினிமா பார்க்க கூடாது. நீங்கள் துணிவுடன் எல்லைக்கு உட்பட்ட மற்றும் எல்லையற்ற சினிமாவின் ரகசியத்தை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் புரிய வையுங்கள். சேவை செய்யுங்கள். வரதானம். முற்றுப்புள்ளி என்ற நிலை மூலமாக இயற்கையின் அலைச்சல்களை நிறுத்தக்கூடிய இயற்கையின் அதிபதி ஆகுங்கள். தற்சமயம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நேரமாகும். இறுதி பேப்பரில் ஒரு பக்கம் இயற்கையின் மற்றும் இன்னொரு பக்கம் 5 விகாரங்களின் பயங்கரமான ரூபம் இருக்கும். தமோகுண ஆத்மாக்களின் யுத்தம் மற்றும் பழைய சம்ஸ்காரத்தின் யுத்தம் என்று அனைத்தும் கடைசி நேரத்தில் தனது வாய்ப்பை எடுத்துக்கொள்ளும். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒருமுகப்படுத்தும் சக்தி மூலமாக இப்பொழுது சாக்காரி, இப்பொழுதே ஆக்காரி மற்றும் இப்பொழுதே நிராகாரி நிலையில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி வேண்டும். பார்த்தும் பார்க்காதீர்கள், கேட்கும் கேட்காதீர்கள். இந்த நிலையில் இருக்க வேண்டும். எப்பொழுது இப்படிப்பட்ட ஃபுல் ஸ்டாப் ஸ்டேஜ் இருக்குமோ அப்பொழுது இயற்கையின் அதிபதியாகி இயற்கையின் அலைச்சல்களை ஸ்டாப் செய்ய முடியும். அதாவது நில் என்று சொன்னால் அது நின்றுவிட வேண்டும். ஸ்லோகன். தடையற்ற ராஜ்ய அதிகாரி ஆகுவதற்கு தடையற்ற சேவாதாரி ஆகுங்கள். ஓம் சாந்தி. இன்றைய முயற்சிக்கான பாயிண்ட். நான் சுயஸ்திதியில் இருக்கும் ஆத்மா.
அதாவது நான் என்னுடைய சுய நிலையில் இருக்கும் ஆத்மா. அதாவது நினைவின் மூலம் நிலை. அதாவது எந்த நினைவில் நம்ம இருக்கிறோமோ அந்த நிலையில் தான் நம்ம இருக்க முடியும், அந்த நிலை தான் உருவாகுது. ஆகையால பாபா நமக்கு நீ ஆத்மா அப்படின்ற ஞானத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த ஆத்மா என்ற நினைவில் நான் இருந்தால் என்னுடைய சுய நிலை நன்றாக இருக்கும். ஆகையால என்னுடைய சுயஸ்திதி அல்லது சுயநிலை இருக்கணும்னு அந்த சுய நினைவு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ எப்போ நமக்கு பாபா ஆத்ம ஞானத்தை கொடுத்தாரோ அப்போ நான் உள்நோக்கு பார்வையாளர் ஆயிட்டேன். அது வரைக்கும் நான் எப்படி இருந்தேன்? சரீரத்தை பார்த்துட்டு இருந்தேன், வெளிநோக்கு பார்வையில் இருந்தேன். அப்போ இந்த வெளி உலகத்தை பார்த்துட்டு அந்த விஷயங்களை கேட்டுட்டு அந்த அனுபவங்களில் இருக்கும்போது எனக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல. உள்ளே ஏதாவது தவறுகள் நடந்தால் அதை எப்படி சரி செய்துக்கணும் அப்படின்றதும் தெரியல. உதாரணத்திற்கு எனக்கு கவலை வந்ததுன்னா ஏன் இந்த கவலை, துக்கம் வந்ததுன்னா ஏன் இந்த துக்கம், மனசு சரியில்லைன்னா ஏன் இன்னைக்கு மனசு இப்படி இருக்கு சரியில்லை அப்படின்றதெல்லாம் யோசிக்கவும் தெரியல, அல்லது அதை சரி பண்ணவும் தெரியல. ஆனால் எப்போ பாபா நமக்கு ஆத்ம ஞானம் கொடுத்தாரோ சுயராஜ்ய அதிகாரி ஆக்கிட்டார். ஆத்மா நிலையில் நான் இருக்கும் பொழுது என்னுடைய உள்ளே இருக்கக்கூடிய உலகத்தை என்னால் நல்லா பார்க்க முடிகிறது. அப்போ நான் உள்ளே இருக்கக்கூடிய உலகத்தை பார்க்கும் பொழுது சப்போஸ் கர்மேந்திரியங்கள் மூலமாக அல்லது உள்ளே இருக்கக்கூடிய சூக்ஷ்ம கர்மேந்திரியங்கள் மூலமாக ஏதாவது தவறுகள் நடந்ததுன்னா உடனே என்னால் உணர முடியுது, தெரிஞ்சுக்க முடியுது, அதை மாற்றிக்கொள்ளவும் முடியுது. ஆகையால் அந்த சுயஸ்திதி மிகவும் முக்கியமானது அப்படின்னு பாபா சொல்கிறார். எப்பொழுதுமே சுய நினைவில் இருங்க. அப்பொழுது அந்த சுய நினைவில் இருந்து சுய நிலையில் இருந்தால் எவ்வளோ நன்மைகள் இருக்குது. அப்போ நமக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய உலகத்தை நல்லா உருவாக்கி கொள்ள முடியும். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய உலகத்தை நம்ம நல்லா உருவாக்கிட்டோன்னா வெளி உலகமும் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்னு பாபா சொல்கிறார். அதே நேரத்தில் நாம் சுய நினைவில் இருக்கும்போது, நான் ஆத்மான்ற அந்த நினைவில் நான் இருக்கும்போது எல்லாத்தையும் பற்றற்ற பார்வையாளராக பார்க்க முடியும், சாட்சியாக பார்க்க முடியும். இந்த சரீரத்தையும் சாட்சியாக பார்க்க முடியும். அதாவது என்னுடைய கதாபாத்திரத்தையும் பிறருடைய கதாபாத்திரத்தையும் என்னால் சாட்சியாக பார்க்க முடியும். அப்போ எவ்வளோ அழகாக பற்றற்ற நிலை இருக்கும். அப்போ இந்த நிலை உயர்ந்த நிலை இல்லையா? பார்த்துட்டும் இருக்கிறோம் பார்க்காத நிலை, கேட்டுட்டும் இருக்கிறோம் கேட்காத நிலை, அதாவது ஒட்டாத ஒரு நிலை இருக்கும் பொழுது அது உயர்ந்த நிலை இல்லையா? ஆகையால் சுய நினைவு, அதன் மூலமாக சுயநிலை சுயஸ்திதி மிகவும் அவசியம். அடுத்தது எப்போ நம்ம சுய நிலையில் இருக்கிறோமோ அப்போ என்ன ஆகுது? பரிஸ்திதிகள். பாபா என்ன சொல்கிறார்? சுயஸ்திதியின் மூலமாக பரிஸ்திதி மீது வெற்றி அடையணும். அதாவது சுய நிலையின் மூலமாக சூழ்நிலைகள் மீது வெற்றி அடையணும். உதாரணத்திற்கு என்னுடைய சுயநிலை என்ன? நான் சாந்த சுரூபமான ஆத்மா. ஆகையால் சாந்தமாக இருப்பது என்னுடைய சுயநிலை. ஆக நான் சாந்தமாக இருந்தேன்னா கோபம் வந்தாலோ ஆவேசம் வந்தாலோ வேறு எது வந்தாலோ என்னால் ஈஸியாக ஜெயிக்க முடியும். ஆகையால் பாபா சுயஸ்திதியில் இருங்க அப்படின்றார். அப்போ தான் அந்த பரிஸ்திதிகள் பிரச்சனைகள் மீது நீங்கள் வெற்றி அடைய முடியும், வெற்றியாளர் ஆக முடியும் அப்படின்றார். அதே நேரத்தில் நம்முடைய சுயநிலை என்ன? அன்பு ஸ்வரூபம். நான் அன்பான ஆத்மா இல்லையா? அப்போ நான் அன்பான ஆத்மாவாக என்னுடைய நிலையில் நான் இருந்தேன், சுயநிலையில் இருந்தேன்னா பகைமை, விரோதம் அல்லது வெறுப்பு இதெல்லாம் ஈஸியாக என்னால் ஜெயிக்க முடியும். ஆகையால் எல்லா விதத்துலேயும் நமக்கு நன்மை எதில் இருக்குது? சுயஸ்திதியில் தான் இருக்குது. ஆகையால் அந்த சுயநிலையில் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு நல்ல முயற்சி செய்யணும். அதுக்கு சுய நினைவு தான் ரொம்ப அவசியம். இப்போ அந்த சுய நினைவில் இருக்கும்போது எல்லாமே பாருங்கள் உயர்ந்ததாகிவிடும். அதாவது எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் எல்லாமே உயர்ந்ததாயிடும். அப்போ நம்முடைய பார்வையும் உயர்ந்ததாயிடும். அப்போ எல்லாமே மாறும் பொழுது ஆத்மா எவ்வளோ குஷியில் இருக்கும், லேசாக இருக்கும். ஆகையால் சுயஸ்திதி இருந்தால்தான் நான் லேசாக இருக்க முடியும், அல்லது நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பாபாவுடன் கனெக்ஷனும் அப்போ தானே கிடைக்கும். அதனால் நாம் பாபாவுடைய கனெக்ஷனில் இருந்து சக்திகள் அடைஞ்சோம் அப்படின்னா ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துலேயும் நம்ம பிராப்தி ஸ்வரூபர்களாக இருப்போம், நிரம்பி இருப்போம். இப்போ நான் நிரம்பி இருக்கும்போது நான் யார்கிட்டையும் எதிர்பார்க்க மாட்டேன், அல்லது பிச்சை எடுக்க மாட்டேன், எனக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படிலாம் நான் வேண்ட மாட்டேன். அதே நேரத்தில் நான் ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் சக்திசாலி ஆத்மா என்பதை அனுபவம் செய்வேன்.
இல்லைன்னா என்ன ஆகிடும், ஒரு பலகீனத்தன்மை அப்படின்றது அல்லது குறை அப்படின்றது இருக்கும். அதனால் எப்போவுமே பிராப்திகளில் நம்ம நிரம்பி இருந்தோம் அப்படின்னா திருப்தியாக இருப்போம். திருப்தியாக இருக்கும்போது மற்றவங்களுக்கும் கொடுப்போமே தவிர மற்றவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க மாட்டோம், குறை சொல்ல மாட்டோம், புகார் பண்ண மாட்டோம். இவங்க இப்படி அவங்க அப்படின்றது புகார் பண்ண மாட்டோம், கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்றதே இருக்காது. ஆனால் அதுவே காலியாக இருக்குது, ஃபுல்லாக இல்லை, பிராப்திகள் இல்லைன்னா இவங்க இப்படி அவங்க அப்படி, இவங்க இது செய்யலை, அவங்க அதை கொடுக்கல, இதனால்தான் நான் மனசு இப்படி, என்னுடைய மனசு இப்படி இருக்குன்னு ஏதாவது ஒன்று குறைகள் இருந்துகிட்டே இருக்கோம், சொல்லிகிட்டே இருப்போம். அதனால் சுய நிலையில் இருக்கணும், அதுக்கு சுய நினைவில் இருக்கணும். சுய நினைவில் இருந்து சுய நிலையில் இருக்கணும். நம்முடைய உள் உலகத்தை செக் பண்ணிக்கிட்டே நம்ம உயர்ந்த நிலை அடையணும். ஆகையால் இன்று நாள் முழுவதும் நாம் சுயஸ்திதியில் இருக்கிறதுக்கான முயற்சி அல்லது ப்ராக்டிஸ் செய்யணும். அதில் என்னென்ன பிராப்திகள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் மீது என்னால் வெற்றி அடைய முடிஞ்சது நீங்களே உணருங்க. ஓம் சாந்தி. ஆத்ம தரிசனம் உன் சுய தரிசனம், ஆத்ம தரிசனம் உன் சுய தரிசனம், ஆத்ம ஜோதியினாலே மனமே வெளியே அலைவது கண்டு துவளாதே ஒன்று சேர்ப்பாய். ஆத்ம தரிசனம் உன் சுய தரிசனம், ஆத்ம தரிசனம் உன் சுய தரிசனம். ஆசைய தரிசனம் ஆத்ம தரிசனம் சுய தரிசனம்.